السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والله خلق كل دابة من ماء. قال النبي صلى الله عليه وسلم: أفضل الصدقة سقي الماء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 24வது சூராவின் 45வது திருவசனத்தில் சொல்வான்: வல்லாஹு ஹலக குல்ல தாபத்தின் மிம்மா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு உயிரினத்தையும் நீரிலிருந்தே படைத்திருக்கிறார். நீரை சார்ந்ததாகவே அமைத்து வைத்திருக்கிறார். நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வதை போல எல்லா ஜீவராசிகளுக்கும் தண்ணீர் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் உணர்த்துவார். அறிவியல் ரீதியாகவும் நீர் எவ்வளவு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே தான தர்மங்கள் குறித்து அதிகம் பேசுகிற இஸ்லாம் தர்மத்தில் சிறந்த தர்மமாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது அஃலலு ஸதகத்தி ஸக்யுல் மா. சதகாக்களில், தான தர்மங்களில் சிறந்தது தண்ணீர் புகட்டுவது, தேவைப்படுபவர்களுக்கு நீர் வழங்குவது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். காலத்தினுடைய மாற்றத்தின்படி நாளுக்கு நாள் வெப்பமும் தாகமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் மார்க்கம் அதிகமாக தண்ணீர் தேவைப்படுபவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவு நீர் புகட்டுவதை அவசியமாக்குகிறது. ஐயுமா முஸ்லிமின் சகா முஸ்லிமன் அலா லமஇன் சகாஹுல்லாஹு மினர் ரஹீகில் மக்தூம் என்பார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாகமாக இருக்கிற நிலையில் ஒரு முஸ்லிமுக்கு ஒருவன் தண்ணீர் புகட்டுமானேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு நாளை மறுமையில் முத்திரையிடப்பட்ட சுத்தமான மதுவை வழங்குவான், உயர்தரமான நீரை கொடுப்பான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மற்றொரு ஹதீஸில் லைஸ ஸதகத்தன் அஅலம அஜ்ரம் மினல் மா. தண்ணீர் கொடுப்பதை போல தர்மங்களில் சிறந்த தர்மம்
வேறு எதுவும் இல்லை என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நீர் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதினால் தண்ணீரை தர்மம் செய்வதும் தண்ணீரை கொடுப்பதும் தாகித்தவர்களுக்கு நீர் அருந்த செய்வதும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அதே சமயம் தண்ணீரை சேமிப்பது, தண்ணீரை வீண்விரயம் செய்யாமல் இருப்பது அதுவும் மிக முக்கியம். மார்க்கம் எந்த அளவுக்கு தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த அளவு இஸ்ராஃபை தடுக்கிறது, வீண் விரயங்களை தடுக்கிறது. வீண் விரயத்தினால் மனிதன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்வதாக மார்க்கம் சொல்கிறது. நாம் எந்த அளவு பாவங்களுக்கு துணை போவோமோ, மார்க்கம் தடுத்தவைகளை செய்ய முனைவோமோ, அந்த அளவுக்கு தண்டனைகளும் மிக வேகமாக நம்மை வந்தடைகிறது. ஆறுகளும் குளங்களும் வற்றி போய், நீர்நிலைகள் வற்றி போய், நிலத்தடி நீர் இல்லாமல் போய், இவைகள் அனைத்துக்கும் காரணமாக நாம் நீர்நிலைகளை கவர்ந்து அவைகளை அடைத்து அவைகளுடைய ஓடைகளை தடுத்து அவ்விடத்தில் கட்டிய கட்டிடங்களும் மற்றவைகளும் காரணமாக அமைகிறது. எந்த அளவுக்கு என்றால் நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத பல அபாயங்களை நாம் சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். டே 0 என்று ஒன்று சொல்லப்படுகிறது. உலகத்தினுடைய தண்ணீர் இல்லாத நகரம், உலகத்திலேயே நீரில்லாத நகரமாக 2023 ஏப்ரல் 14 தென்னாப்பிரிக்காவினுடைய தலைநகர் கேப்டவுன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீரில்லாத நகரமாக, தண்ணீரே இல்லை, வெளியிலிருந்து தான் தண்ணீர் சப்ளை செய்யப்பட வேண்டும் என்கிற நிலைமைக்கு கேப்டவுன் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் கேப்டவுன் ஒரு துறைமுக பகுதி, ஒரு தண்ணீர் சார்ந்த பகுதி, தண்ணீர் இல்லாத பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அதை கொண்டுதான் அவர்கள் ஒரு நாளைக்கு உண்டான நீர் தேவை அனைத்தையும் பயன்படுத்தணும், எல்லா விதமான நீர் தேவையும். 2 நிமிஷத்துக்கு மேல ஒருத்தர் குளிக்க கூடாது, குளிச்சா தண்டனை. என்னவெல்லாம் நாம் இப்படியெல்லாம் நடக்குமா என்று யோசிப்போமோ அதுவெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தம். முதல் டே 0 என்கிற அந்த தண்ணீர் இல்லா நகரமாக கேப்டவுன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2018 நேச்சர் இதழ்ல மார்டினா ஃப்ளூர்க் மற்றும் அவர்களுடைய குழுவை சார்ந்த விஞ்ஞானிகள் ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதி பயங்கரமான இந்தியா பாகிஸ்தான் போர் கூட நமக்கு அவ்வளவு பயத்தை தராது. அதை விட அதிகம் பயப்பட வேண்டிய ஒரு சூழலை, ஒரு விஷயத்தை இந்த அறிக்கை நமக்கு சொல்கிறது. 2050 ஆண்டுக்குள்ளாக, 2050 ஆண்டுக்கு, ரொம்ப தூரம்லாம் இல்ல, 25 ஆயிடுச்சு, இன்னும் 25 வருஷத்துக்குள்ளாக 2050 ஆண்டுக்குள்ளாக 2வது பெரிய நீர் பற்றாக்குறை நகரமாக ஜெய்ப்பூர், இந்தியாவினுடைய ஜெய்ப்பூர் திகழும். இப்ப எங்கோ நடக்கிற ஒரு செய்தி, சவுத் ஆப்பிரிக்கால கேப்டவுன்ல தண்ணீரே கிடைக்கலையா, வெளியிலே தண்ணீர் வருதா, 2 நிமிஷத்துக்கு மேல குடிக்க கூடாதா, அதிகப்படியான கார் வாஷ் பண்ணக்கூடாது, எவ்வளவு விஷயங்கள், சட்டத்திட்டங்கள். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, டே 0 போடுங்க, சவுத் ஆப்பிரிக்காவுடைய கேப்டவுன் காட்டுது. கேப்டவுன்ல என்னென்ன தடைகள் இருக்கிறது, தண்ணீருக்கு லிமிட், இந்த தண்ணியை இப்படிதான் செலவு பண்ணணும், இவ்வளவுதான் செய்யணும், இதுக்கு மேல பண்ணக்கூடாது, அதெல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் நாம வாழ்கிற வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா சொர்க்கத்துக்கு மேல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அது நம்மளத்தான் இருக்கும் போல தெரியுது. அவ்வளவு தண்ணி உபயோகம் நம்மிடத்தில் இருக்கிறது, நீர் உபயோகம் அவ்வளவு இருக்கிறது. ஆனால் அது எவ்வளவு எச்சரிக்கையை தருகிறது தெரியுமா நமக்கு? பெரிய நீர் பற்றாக்குறை நகரமாக இந்தியாவினுடைய ஜெய்ப்பூர் திகழும். 3வது நகரமாக பெங்களூர் திகழும். இந்த அடிப்படையில 14வது ஜோத்பூர், இந்த லிஸ்ட்ல 20வது பெரிய நகரமாக சென்னை திகழும் என்று அந்த அறிஞர் புரிஞ்சு சொல்கிறது. நினைச்சு பார்க்க முடியுதா? தண்ணியே இல்லாத, எத்தனை அடி போர் போட்டாலும் சரி தண்ணி வராது.
எத்தனை அடி போர் போட்டாலும் குடிப்பதற்குண்டான புழங்குவதற்குண்டான சரியான நீர் கிடைக்காது, அந்த நிலைமைக்குண்டான ஆபத்து இருக்கிறது என்பதை விஞ்ஞானபூர்வமாக அறிக்கை தாக்கலின் மூலமாக சொன்ன விஷயங்கள். 2018 தான் ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கேப்டவுன் ஒருவேளை முதல் டே 0வாக அறிவிக்கப்படலாம் என்று விஞ்ஞானிகள் சொன்னார்கள். 23 ஏப்ரல்ல அறிவிக்கப்பட்டு விட்டது. 18 சொன்ன விஷயம் 5 வருடங்களுக்குள்ளாக 5 ஆண்டுகளுக்குள்ளாக எப்படி தீர்மானிக்கப்பட்டதோ, எப்படி முடிவு செய்யப்பட்டதோ, அதே போல சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கேப்டவுன் 0 டே 0வாக தண்ணீர் இல்லாத நகரமாக அறிவிக்கப்பட்டுடுச்சு. அதே குழு இப்படி சொல்கிறது, 2050க்குள்ளாக 20வது இடத்தில் சென்னை திகழ்கிறது, சென்னை இருக்கிறது. தண்ணீரே கிடைக்காத நகரமாக அது மாறி போகலாம். மார்க்கம் அதனால்தான் இஸ்ராஃபை அவ்வளவு வலியுறுத்துகிறது. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தா. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஓடுகிற ஓடையில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடுகிற ஓடையில் ஒருவன் வுது செய்யும் போது 3 தடவைக்கு மேலாக தன்னுடைய கையை உள்ளே முக்கி எடுத்தால் அது இஸ்ராஃப். 3 தடவை வுது செய்யும் போது கழுவுறது சுன்னத்து, 4வது தடவை கைய முக்கி எடுத்தால் அது இஸ்ராஃப், வீண் விரயம். ஓடுற தண்ணியில கைய முக்கி எடுக்கிறதுனால எவ்வளவு தண்ணி குறைஞ்சிரும்? எவ்வளவு தண்ணி குறையும்? இல்ல குறையுமா? ஆல்ரெடி 3 தடவை கழுகப்பட்ட கை, இத 4வது தடவை முக்கிறதுனால என்ன குறைஞ்சிட போகுது, என்ன வந்துட போகுது என்று கேட்க தோன்றுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது இஸ்ராஃப். ஏன் இஸ்ராஃப்? அதுல நேரம் இஸ்ராஃப், டைம் வேஸ்ட் ஆகும். எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கு, எவ்வளவு நேரம் இஸ்ராஃப் ஆகும், வீண் விரயமாகும், நீர் விரயமாகும். இந்த அளவுக்கு நீர் விரயத்தை சொன்னது. அதுலேயும் மிக குறிப்பாக பள்ளிவாசல்களுக்கு எல்லாம் வந்துட்டா, வக்ஃப் செய்யப்பட்ட இடங்களுக்கு வந்துட்டா, வக்ஃப் செய்யப்பட்ட இடங்கள்ல தண்ணீர் ஹவுதுல நிரப்பப்படுகிறது. பல இடங்கள்ல இப்பவே போர்டு மாட்டிட்டாங்க. பல இடங்கள்ல 1 லாரி தண்ணிக்கு இவ்வளோ சதக்கா செய்யுங்கள் அப்படின்னு போர்டு மாட்டப்பட்ட பள்ளிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. வேலூர்லாம் போனீங்கன்னா கம்பல்சரி மே மாசத்துல லாரி தண்ணியில தான் ஹவுஸ் நிரப்பப்படும், தண்ணீர் நிரப்பப்படும். அதுக்குன்னு தனி சதக்காக்கள், தனி வசூல்கள் செய்யப்படும். அதுலதான் செய்வாங்க, போட்டுட்டு போடுவாங்க, அதிகப்படியாக தண்ணீரை இஸ்ராஃப் செய்யாதீங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. அங்க 3 தடவைக்கு மேல் கழுகுவது ஹராம். 1 தடவை கழுகுனா ஃபர்து நிறைவேறிடும், 2வது தடவை கழுகலாம், 3வது தடவை சுன்னத்து. ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறை கழுகுவது சுன்னத், அவ்வளவுதான். 4வது தடவை கழுகுனா ஹராம், தப்பு, செய்யக்கூடாது. ஏன்னா இந்த தண்ணி குளிர்ச்சிக்காக வைக்கப்பட்ட தண்ணி அல்ல, அவசிய தேவையான உதுவுக்காக வைக்கப்பட்ட தண்ணீர். இந்த அளவுக்கு மார்க்கம் தண்ணீரை இஸ்ராஃப் செய்வது எவ்வளவு மோசமானது என்பதை சொல்லி காட்டும். சர்வசாதாரணம் ஒவ்வொரு சொட்டு தண்ணீர் அப்படின்னு நினைக்கிறோம். சில டேப்ல பார்த்துட்டு இருப்போம், 4க்கும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும், அது பாட்டுல டக்கு 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 டக்குன்னு சொட்டிக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக எவ்வளவு நீர் விரயம் ஏற்படுது, எவ்வளவு தண்ணி வேஸ்டா போகுது. சில பேர்லாம் குளிக்க போனா 1/2 மணி நேரம் ஆகும், பாத்ரூம்ல இருந்து வெளியே வர மாட்டாங்க. தண்ணி மேல ஊத்துதோ இல்லையோ தெரியாது, ஆனா ஊத்துற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஷவரை திறந்து விட்டா போதும், அது பாட்டுல ஊத்திக்கிட்டே இருக்கும். அது இப்ப கேட்கவே வேணாம், 1க்கு 4 தடவை குளிப்போம், குளிக்கிறதுக்கு சூடாகுதுன்னு போய் குளிக்கிறது, திறந்து விடுறது, எவ்வளவு இஸ்ராஃப். இதுவெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் இப்படித்தான் செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பாருங்க. ஒரு குவளை தண்ணீர்ல கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குளிப்பை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒரு ஜக்கு தண்ணி, ஒரு வாளி தண்ணி இல்ல, ஒரு ஜக்கு தண்ணியில குளிப்பை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவு செய்திருக்கிறார், குளிச்சிருக்கிறார். நமக்கு ஒரு வாளி பக்கெட் தண்ணி இருந்தா முகம் கழுவுறதுக்கு மட்டும் பத்தாது. ஒரு வாளி பக்கெட் தண்ணி இருந்தா கூட முகம் கழுவுறதுக்கு கூட பத்துறது இல்லை. அப்ப தண்ணீருடைய அருமையை புரிய வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். உலகம் கிட்டத்தட்ட 3/4 பாகம் தண்ணீரால் நிரம்பியது என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு இருந்தாலும் கூட 2.7% மட்டுமே குடிநீராக பயன்படுத்தப்படுகிறது. மற்றதெல்லாம் குடிநீராக பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. இவை எல்லாமே நமக்கு தெரியாத விஷயங்கள் அல்ல, தெரிஞ்ச விஷயங்கள். ஆனாலும் கூட தண்ணீருடைய விஷயத்தில் குறிப்பாக இஸ்ராஃப் மிக மோசமானது.
குடி தண்ணீர்ல கூட நமக்கு இஸ்ராஃப் பெருசா தெரியல. மே மாசம் அதிகமாக திருமணங்கள் நடைபெறக்கூடிய மாதங்கள், எவ்வளவு திருமணத்துக்கு எவ்வளவு கல்யாணத்துக்கு போறோம். வர்றவங்களை கண்ணியப்படுத்தணுங்கிறதுனா அவங்களும் 100 மில்லியா இருந்தது 200 மில்லியா போய் இப்ப மே மாசம் ஆச்சேன்னு 1/2 லிட்டர் தண்ணி கூட வச்சிடுறாங்க சாப்பாட்டுக்காக. 1/2 லிட்டர் தண்ணியில 100 மில்லியை தான் குடிக்கிறோம், 400 மில்லி அப்படியே வச்சுட்டு எஞ்சி போயிடுறோம். அவ்வளவும் குப்பைக்கு தான் போகுது, அது எல்லாமே வேஸ்டா தான் போகுது. அதுல இருந்து ஏதாவது குடிக்கிற தண்ணி, காசு கொடுத்து வாங்குற தண்ணி. சரி, நீங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, பாதி குடிச்சிட்டீங்க, மீதி பாதியை நான் எடுத்து சேமிக்க முடியுமா? என்ன நீங்க பாக்குற பார்வை எப்படி இருக்கும்? கஞ்சப்பைய இதை விட மாட்டாங்க நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது இஸ்ராஃப், அது வீண்கரையம் என்று உணர தெரியுதா? ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் பாதுகாக்கப்பட வேண்டியது. அல்லாஹ் நம்முடைய கண்களுக்கு முன்னாலேயே காட்டுறான் இந்த தண்ணீருடைய விளைவு என்ன, தண்ணீர் இல்லாமல் போனால் அதனால என்ன பிரச்சனைகள். சென்னை போன்ற சிட்டிகள்ல ஆய்வின்படி சொல்லப்படுகிற விஷயம், ஒரு மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்தில் 15% குடிதண்ணீருக்கு மட்டும் செலவழிக்கிறான் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. எவ்வளவு மாச சம்பளம் வாங்குறோமோ, மாச சம்பளத்தில் மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாத்தியத்தில் அவர்களுடைய தேவைக்கேற்ப சுமார் 15% பணத்தை குடிதண்ணீருக்காக வேண்டி மட்டும் செலவழிக்கிறோம். 2 ரூபாய்க்கு வாங்கின காலம் போய், 5 ரூபாய்க்கு வாங்கின காலங்கள் போய், 25 ரூபாய்க்கு வாங்கின காலங்கள் போய், 50 ரூபாய் கேன்ன்ற காலம் வந்து மாடியா இருந்தா 55 ரூபான்னு போய் இன்னும் எங்க போய் நிக்கும் தெரியாது. நம்முடைய சம்பாத்தியத்தில் பெரும் பகுதி குடிநீருக்காக வேண்டி மட்டுமே செலவழிக்கிற நிலை. பல இடங்கள்ல போர்ல தண்ணி இல்ல, கம்பல்சரி லாரியில புக் பண்ணி லாரி இத சேர்த்து வச்சு அதிலிருந்து குளிக்க வேண்டிய, அதிலிருந்து புழங்க வேண்டிய அவசியத்தை பல இடங்களில் பார்க்கிறோம், பல இடங்களை அனுபவிக்கிறோம். அனுபவிச்சு கூட நமக்கு புத்தி வர மாட்டேங்குது. அதனுடைய அவசியம் என்ன, நீருடைய அவசியம் என்ன என்பது புரியல. அப்ப நீர் அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டியது. அதே போல குடி தண்ணீர் விஷயத்தில் அதிகமாக நாம நம்மளுடைய அதிகமாக நாம குடிக்கிறத மட்டுமல்லாம யார் தேவை உள்ளவர்களோ அவர்களுக்கு கொடுப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்அம அஹாஹு ஹத்தா யுஷ்பிஹு வ ஸகாஉ மினல் மாஇ ஹத்தா யுர்வியஹு பஅதஹு அல்லாஹு மினன் நார் சபஅ ஹலாதிக். யார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வயிறு நிறைய உணவளிப்பானோ அல்லது தாகம் தீர தண்ணீர் வழங்குவானோ அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 7 கந்தக் அளவுக்கு அவனுக்கும் நரகத்துக்கும் மத்தியில் அகலியை ஏற்படுத்தி விடுவான். ஒரு அகலியினுடைய அளவு மாபைன குல்ல கந்தத்தின் மசீரத்து மிஅத்தி ஆமீன், 100 வருட தொலை தூரம் இருக்கும். அப்ப 7 அகலினா 700 வருட தொலை தூரமாக. எதுக்காக? ஒருத்தருடைய தண்ணீர் தாகத்தை, ஒரு மனிதனுடைய தாகத்தை தீர்த்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கிற கிஃப்டாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது என்ன? 700 வருட தொலை தூர அளவுக்கு நமக்கும் நரகத்துக்கும் மத்தியில் உண்டான இடத்தை அல்லாஹ், தூரத்தை அல்லாஹ் மாற்றி விடுவான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பில் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸகா முஸ்லிமன் ஷர்பத்தன் மிம்மா ஹைது யூஜதுல் மாஉ ஃபகஅன்னமா அத்தக ரகபத்தன். சர்வசாதாரணமாக தண்ணீர் கிடைக்கிற நாளில், பக்கத்திலேயும் தண்ணி கிடைக்கும், நாம தான் தண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எங்க பார்த்தாலும் தண்ணி கிடைக்கிறது என்கிற நாளையில் ஒருவன் இன்னொரு முஸ்லிமுக்கு தாகம் தீர்த்தால், தண்ணீர் கொடுத்தால் ஃபகஅன்னமா அத்தக ரகபத்தன், அவன் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை பெறுகிறான். ஒமன் சகா முஸ்லிமன் ஷர்பத்தன் மின் மாஇன் ஹைது லா யூஜதுல் மாஉ ஃபகஅன்னமா அஹ்யாஹா. தண்ணீர் கிடைக்காத நாளில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, கேட்டா கூட தரமாட்டாங்கிறாங்க, எந்த இடத்துக்கு உள்ள போனாலும் விரட்டுறாங்க, தண்ணி கிடைக்கல என்பது போன்ற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஒருவன் தாகம் தீர்த்தால் ஃபகஅன்னமா அஹ்யாஹா, அவனை உயிர் வாழ வைத்தவனை போன்ற நன்மையை அந்த மனிதன் பெறுகிறான் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பெல்லாம் அப்படி இல்லையே, நம்மகிட்டதான் எங்க பார்த்தா ஓரளவு தண்ணி கிடைக்குது, இல்லைன்னாலும் காசு கொடுத்தா கிடைக்குது என்று நினைக்க கூடாது. சர்வசாதாரணம். நேத்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்த ஏதோ ஒரு பொருளை வாங்கி சாப்பிடுறாரு, புறையடிச்சு, புறையேறினவனு தும்மல் போடுறாரு, அச்சுங்கிறாரு, என்னமோ செய்யறாரு, அவரு ஒரு வழி ஆயிடுறாரு, தண்ணி வேணும். இருக்கிற கமாண்ட்மெண்ட்ல இருக்கிற யார்ட்டையுமே தண்ணி இல்லை.
ஒரே ஒருத்தர் மட்டும் தண்ணி இருந்தது, பேக்க திறந்தாரு, வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்தாரு, அவர் தண்ணி குடிச்சாரு. தண்ணி குடிச்ச அடுத்த செகண்ட் அவருடைய முகத்துல வந்த பிரகாசத்தை பார்க்கணும். இல்லைன்னா ஏதோ உயிர் போற மாதிரி தும்முறாரு, என்னமெல்லாமோ நடக்கிறவருக்கு. ஆனா அந்த ஒரு சொட்டு தண்ணி, அந்த ஒரு குவளை தண்ணி அவருக்கு உயிரே கொடுத்த மாதிரி. அப்ப எவ்வளவு சிரமப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நபருக்கு நாம் தாகம் தீர்ப்பதற்காக கொடுக்கிற தண்ணீர் அன்னமா அஹியாஹா, அவரை உயிர் வாழ வைத்த நன்மையை தருகிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க ஒரு பிரயாணத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். பயங்கரமான பாலைவன பிரயாணம். இருந்த தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சு, எங்கள்கிட்ட தண்ணி இல்லை. மக்கள் எல்லாம் தண்ணீர் தாகத்துல கஷ்டப்படுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்துல இருந்து இறங்கினாங்க. 2 சஹாபாக்களை அழைச்சாங்க. அழைச்சி இங்க டென்ட் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இந்த 2 பேரையும் அனுப்பி சுத்து வட்டாரத்துல எங்க தண்ணி இருக்கு போய் தேடிட்டு வாங்க என்ன இந்த 2 பேரையும் அனுப்புனாங்க. அவங்க போறாங்க போறாங்க போறாங்க, சுற்று வட்டாரத்துல எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. ஒரு பெண் தன்னுடைய ஒட்டகத்துல 2 குடம் அளவுக்கு தண்ணீரை சுமந்து கொண்டு வர்றா. அந்த பெண்ணை நிறுத்தி கேட்கிறாங்க, தண்ணி எடுத்துட்டு வர்றீங்களே, எங்க இருந்து எடுத்துட்டு வர்றீங்க, எங்க தண்ணி கிடைக்குதுன்னு கேட்டாங்க. அப்ப அந்த பெண்ணு சொன்னா, நேத்து இந்நேரம் நான் கிளம்பி போனேன், இன்னைக்குதான் திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். சுமார் 1 நாள் அளவுக்கு பிரயாணப்பட்டாதான் தண்ணியே கிடைக்கும், அவ்வளவு தூரத்துலதான் தண்ணி இருக்கு, வேற தண்ணி கிடையாது. இவங்க பார்த்தாங்க, இவங்களுக்கு அவசிய தேவை இருக்கு, அவ்வளவு தூரம் போக முடியாது. அந்த பெண்ணிட்ட சொன்னாங்க, நீங்க எங்க நபிட்ட வாங்க, நபி கூப்பிட்டார் அப்படின்னு கூப்பிடாரு. எந்த நபி? மதம் மாத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்களா, அந்த நபியா அப்படின்னு அந்த லேடி கேட்கிறாங்க. நீங்க வந்தா தெரியும் அவர் மரம் மாத்துறாரா இல்லையான்னு, நீங்க வாங்க என்று சொல்லி இந்த 2 சஹாபியும் அந்த பெண்ணை ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கைய அதனுடைய ஒரு குடத்துல உள்ள விட்டு சஹாபாக்கள்கிட்ட யார் யாருக்கெல்லாம் காலியான கேன் இருக்கோ எல்லாத்துலயும் தண்ணி பிடிங்க என்று சரிச்சாங்க. தண்ணி அது பாட்டுல எல்லாரும் குடிச்சாங்க. குடிக்கிறவங்க குடிச்சாங்க, குளிக்கிறவங்க குளிங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் குளிச்சாங்க. எல்லாம் போக அந்த தண்ணீர் அப்படியே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிட்ட சொல்றாங்க, தஅலமீன மா ரஸக்னா மின் மாஇக ஷைஆ வலாக்கின்னல்லாஹு ஹுவல்லதி அஸ்கானா. ஒரு சொட்டு தண்ணி கூட நாம உன் தண்ணில இருந்து குறைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலின் பரக்கத்தால் தண்ணி அவ்வளவு வந்துகிட்டே இருந்தது. கடைசியில வைக்கும் போது தண்ணி அதே அளவுக்கு இருந்தது, கொஞ்சமும் குறையல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் தண்ணியை நாங்க கொஞ்சம் கூட குறைக்கல. வலாக்கின்னல்லாஹ ஹுவல்லதி அஸ்கானா, அல்லாஹ் தான் எங்களுக்கு நீர் புகட்டினார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அதிசயமான காட்சியை அந்த பெண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கா கண் கொட்டாம. முடிச்சிட்டு அந்த பெண் தன்னுடைய கூட்டத்தாட்ட போகும்போது சொன்னா, ஃபவல்லாஹி இன்னஹு லரசூலுல்லாஹி ஹக்கா, சத்தியமாக அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. சில வருடங்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியாக வரும்போது அங்க ஒரு போர் நடக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கிராமத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த கிராமத்தில் தான் நமக்கு அன்றொரு நாள் தண்ணி கொடுத்த பெண்மணி இருக்கிறா, அதனால அவளை காயப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக அந்த கிராமத்தையே நீங்க தொடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார். போர் முடிந்த பிறகு அந்த பெண்மணி தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் அழைச்சு சொன்ன வார்த்தை ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மா அரா அன்ன ஹாஉலாஇல் கௌம் யதஊனகும் அம்தா. அவர்கள் நினைச்சிருந்தா நம்ம கிராமத்தை ஒண்ணுமில்லாம அழிச்சிருக்கலாம், ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே நம் கிராமத்தை விட்டு வைத்தார்கள். என்னைக்கோ ஒரு நாள் கொடுத்த தண்ணிக்கால், அதுவும் நான் கொடுக்கல, அவருடைய முபாரக்கான கரத்தால் வந்த தண்ணீர், ஆனால் அதற்கு நான் காரணமா இருந்தேன். அதுக்காக நன்றி உணர்வோடு இன்னைக்கும் அந்த நபி நான் இருக்கிற இந்த கிராமத்தையே தொடக்கூடாது என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்றால், எதஊனக்கும் அம்தா, அவங்க தெரியாதனமான நம்முடைய கிராமத்தை விட்டு வைக்கல, வேண்டுமென்றே நம் கிராமத்தை விட்டு வைத்திருக்கிறார்கள். ஃபஹல்லக்கும் ஃபில் இஸ்லாம், இனியும் நாம் தாமதிக்க கூடாது. அவர் சத்திய நபிதான், அவர் உண்மை நபிதான், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்க தயாரா என்று அந்த பெண்மணி கேட்க, அந்த கிராமத்தை சார்ந்த அனைவர்களும் ஒட்டுமொத்தமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வை ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்றோ செய்த உதவி, தண்ணீருக்காக செய்த உதவி பலருடைய ஈமானுக்கு காரணமாக அமைகிறது.
நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய கவலைகள் அனைத்தும் நீங்குவதற்கு மிக உயர்தரமான சிறந்த தர்மமாக தண்ணீரை கொடுப்பது, தண்ணீர் வழங்குவது சிறந்த தர்மமாக ஹதீஸ்களில் சொல்லப்படுகிறது. ஏராளமான ஆதாரபூர்வமான விஷயங்கள், அனுபவபூர்வமான விஷயங்கள். எத்தனையோ பேர் நீண்ட நாள் நோய்களிலே இருந்தவர்கள் வெளியில தண்ணி குடம் வச்சு அதன் மூலமாக அடுத்தவங்க தண்ணி குடிச்சு தாகம் தீர்க்கிற அந்த தாகத்தால் நனைகிற ஒவ்வொரு நரம்பும் நமக்காக துவா செய்கிறது. அதனாலதான் நம்ம வளமை இருந்தது, பழக்கம் இருந்தது. எல்லா இடத்துலயும் தண்ணீர் பந்தல்னு வைப்பாங்க, தண்ணி வைப்பாங்க, இது மாதிரி காலங்கள்ல செய்வாங்க. அது காலத்துல எப்படி மாறி போச்சு அப்படின்னா, போர்டு இருக்கும், இயக்கத்தினுடைய பேர் இருக்கும், கட்சியினுடைய பேர் இருக்கும், பேருக்கு குடமும் இருக்கும், ஆனா தண்ணி மட்டும் இருக்காது. அந்த குடத்துக்கும் தண்ணிக்கும் செலவு செய்ய தயாரா இருக்க மாட்டாங்க. போர்டு வைக்கிறதுக்கும் பேர் எழுதுறதுக்கும் அவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க. அதுக்கு செய்கிற செலவை கொஞ்சம் தண்ணி ஊத்துறதுக்கு செஞ்சிருந்தா 4 பேர் தண்ணி தாகம் இல்லாம போயிருப்பாங்க. நம்முடைய கடைகள் இருக்கு, நம்முடைய வீடுகள் இருக்கு. நம்முடைய வீடுகளுக்கு தாண்டி எவ்வளவோ மக்கள் போறாங்க வர்றாங்க. மிஸ்கின்களை எடுத்துக்கங்களேன், எவ்வளவு பேர் ஏழைகள் மிஸ்கின்கள் வர்றாங்க போறாங்க. அவங்களுடைய தண்ணீர் தாகத்துக்காக, அவருடைய தாகம் தீர்ப்பதற்காக நம்முடைய வீட்டுக்கு முன்பாகவோ நம்முடைய கடைகளுக்கு முன்பாகவோ ஏதாவது ஒரு தண்ணீரில் நாம குடிக்கிற தண்ணிய கொஞ்சம் அதுலயும் ஊத்தி வச்சா 4 பேர் தண்ணீர் தாகம் தீர்ந்து போனால் அவர்களுடைய தாகம் தீர்த்தல் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய கஷ்டங்களும் போவதற்கு, நம்முடைய பாவங்கள் இல்லாமல் போவதற்கு அது காரணமாக அமையும். நம்முடைய சொர்க்கத்துக்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொருத்தத்துக்கு அது காரணமாக அமையும். எனவே இந்த கொடூரமான வெயில் சீசன்களில் யாருக்கெல்லாம் நம்மால் இயன்ற அளவு தாகம் தீர்க்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது விஷயம், மிக முக்கியமாக இப்போது இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த விவகாரத்தில் கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல நாம் இஸ்லாமியர்களாக, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் மிக மிக பேணுதலாக, பக்குவமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு கூட ஒரு செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு இளைஞன் தன்னுடைய வாட்ஸ்அப்னுடைய அவனுடைய அந்த என்ன சொல்றது போட்டோவுமே டிபி, அவனுடைய ப்ரொஃபைல் போட்டோல ஒரு பாகிஸ்தானுடைய கொடியை வைத்தான் என்பதற்காக அரசு பெற்றிருக்கான். பாகிஸ்தானுடைய கொடிய தன்னுடைய டிபியில வச்சாங்கிறதுக்காக அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிருக்கு. இருக்கட்டும், பொதுவாகவே இஸ்லாம் காட்டி தருகிற வழியே என்ன தெரியுமா? ஒரு போர் நடக்கும் போது அந்த போருடைய சந்தர்ப்பத்தில் எந்த நாடும் உண்மை நிலவரத்தை சொல்லாது. அந்தந்த நாடு அந்தந்த நாட்டுக்கு தகுந்த சாதகமான விஷயங்களை தான் சொல்லும். இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா இந்திய தொலைக்காட்சியோ இந்திய ஊடகங்களோ எதுவுமே இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது சொல்லாது. சொன்னா அது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பலகீனத்தை ஏற்படுத்தும். அதனால முடிஞ்ச அளவு தனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை மறைக்க முயற்சி பண்ணும். அதே போலதான் பாகிஸ்தானா இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், அந்த நாட்டுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்குன்னா அது தோல்வியா ஏற்றுக்கொள்ளவும் செய்யாது, அதை தோல்வியாக அறிவிக்கவும் செய்யாது. முடிந்தவரை தான் என்ன நல்லது செஞ்சோம், தான் எப்படி போரிட்டோம், இதை சொல்றதுக்கு தான் முயற்சி செய்வாங்களே தவிர இருக்கிற விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. நமக்கு அது தேவையும் இல்லாதது. 2 நாட்டுக்கு மத்தியில, குறிப்பாக நாம் வாழுகிற நாட்டில் ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொன்னா இந்த நேரத்தில் மார்க்க அடிப்படையிலும் கூட நாம் நிற்க வேண்டியது நம் நாட்டின் பக்கம்தான். இந்திய நாட்டுக்காக, இந்திய நாட்டுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்வதோ, இந்திய நாட்டுக்கு எதிராக, நாம் வாழுகிற நாட்டினுடைய எதிராக நாம் பேசுவதோ பரப்புவதோ எதுவும் நமக்கு அவசியம் இல்லாதது, தேவையில்லாதது. ஒண்ணு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா அமைதியா இருக்கலாமே தவிர எதிரான கருத்துக்கள் சொல்வதற்கு அனுமதி இல்லை, செய்யக்கூடாது, தவறான செயல். அப்படி சாதாரண விளையாட்டுத்தனமா செய்கிற சின்ன சின்ன செயல்கள் நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய பிற்காலத்துக்கும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அது மாறி போகும் என்பதை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. பலவிதமான போராட்டங்கள், அவசியமான போராட்டங்கள் கூட இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளப்படுகிறது. ஏன் அப்படின்னா இப்ப பேசுபொருளாக இருக்கக்கூடியது, இப்ப யாரும் எதை பத்தியும் பேசுவது, வக்ஃப் சட்டத்தை பத்தியோ மற்றதை பத்தியோ பேச முடியாது. இப்ப நாட்டினுடைய சூழல் எதை பற்றி பேசுவதாக இருக்கும் என்றால் இந்தியா பாகிஸ்தான் போர் நிலவரம், இதை பற்றி பேசுவதாகத்தான் இருக்கும். நாம இதுல போய் பார்டர்ல போய் உண்மையை கண்டறிந்து செய்தியை கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், நாம அதுக்கு தயார் இல்லை.
இல்லன்னா நாம உண்டு, நாம வேலை உண்டு, அல்லாஹ்ட்ட கையேந்தி யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்வை கொடு. என்ன நடந்தாலும் போர் என்பது நிச்சயமாக பொதுமக்களுக்கு பாதிப்பை தான் தரப்போகிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கத்தான் செய்யும். தலைகீழ நின்றாலும் ஒரு போரின் மூலமாக நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்த முடியாது. போர் அறிவிக்கப்பட்டு போர் முறைப்படி நடக்கும் என்றால் அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிச்சயமாக பொருளாதார ரீதியான பின்னடைவையும் தரும். பல அப்பாவி மக்களுடைய உயிர்களும் அதனால் பலியாகும். இது யதார்த்தம். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கரம் ஏந்தி யா அல்லாஹ் இந்த நிலை ஏற்படாமல் காப்பாற்று ரப்பே என்று நாம் துஆ செய்யலாமே தவிர அதை விட்டு யாரோ எவனோ யூடியூபில் எதையோ கலந்து விட்டான், அவனும் போய் பாதல போய் நிக்கல, அவனும் உண்மை செய்தியை போய் கேட்கல, அவன் எதையோ வச்சுட்டு எதையோ ஒண்ணு போடுறான்றதுனால அதையெல்லாம் பரப்ப வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நாம் இருக்க வேண்டிய நிலை எங்கிருக்கிறோமோ, எதை சார்ந்திருக்கிறோமோ, எந்த நாட்டை சார்ந்திருக்கிறோமோ அந்த நாட்டோடு, அந்த நாட்டினுடைய கொள்கையோடு, அந்த நாட்டிற்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசிய சூழல் நமக்கு இருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து இளைஞர்கள் புரிந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை நம்மளுடைய வலைதளங்களில் பகிர்ந்து கொள்வதை தயவு கூர்ந்து தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்டி தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.